ஓம் சாந்தி. 1969 அவ்யக்த முரளி 18/1/1969. அதுல ரெண்டாவது பாகம் பாபா சொல்றாங்க, பழைய சம்ஸ்காரம் என்ற இலைகளை சமாப்தி செய்து விதை ரூப நிலையை உருவாக்குங்கள் சொல்லி தலைப்பு கொடுத்திருக்காரு. இப்ப இந்த பழைய சம்ஸ்காரம் என்ற இலைகளை நம்ம சமாப்தி செஞ்சுட்டு நம்மளுடைய ஆத்மா அந்த விதை ரூப நிலையை நம்ம உருவாக்கணும். இந்த பழைய சம்ஸ்காரம் எண்ணிது அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க உதிர்த்துடணும். அந்த இலை மாதிரி அதெல்லாம் உதிர்த்துட்டு நீங்க விதை ரூபமா மாறுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன்று நான் வதனம் சென்றதும் ஜாதி சொல்றாங்க, குசாதாதி வதனம் போறாங்க, அதாவது சூட்சும லோகம் போறாங்க. பாப்தாதா குழந்தைகளாகிய நம் அனைவரையும் வரவேற்பதற்காக எதிரில் ஆஜராகி இருந்தார்கள். நம்ம சூட்சும வதனம் போகும்போது பாப்தாதா குழந்தைகளாகிய எல்லாரையும் வரவேற்பதற்காக ஆஜராகி இருந்தார். யாரு? பிரம்மா பாபாவோட சிவபாபா. நான் சென்றடைந்ததும் எப்படி சாகார ரூபத்தில் திருஷ்டினால் நினைவை பெற்றோமோ அதே போன்ற அனுபவம் ஏற்பட்டது. சாகாரத்துல பிரம்மா பாபா எப்படி திருஷ்டி கொடுத்தாரோ அதே மாதிரியே சூட்சும லோகத்திலையும் திருஷ்டி கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இன்றைய திருஷ்டியில் விசேஷமாக அன்பு கடலின் ரூபம் வெளிப்பட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு பாபாவுடைய திருஷ்டியில அப்படியே அன்பு அதிகமா இருந்தது. அன்பு கடலின் ரூபம் வெளிப்பட்டு இருந்தது. ஒவ்வொரு குழந்தையின் நினைவும் கண்களில் நிறைந்திருந்ததாம். பாபாவுக்கு எல்லாரையும் நினைச்சாராம். அனைத்து குழந்தைகளும் நினைவை அனுப்பி இருக்கிறார்கள். அவருக்கு தெரியுது எல்லாருமே அவரை நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் இருவித நினைவு இருக்குதான் பாபா சொல்றாரு. சில குழந்தைகளின் நினைவு அவ்வியக்தமாக இருக்கிறது. சிலர் அவங்கள பரிசுத்தாவே நினைச்சுக்கிட்டு அப்படியே சூட்சும லோகத்திலே இருந்து பாபா கூடயே இருக்கிறாங்க. அவங்களோட நினைவு அவ்வியக்தமா இருக்குது. சிலரின் நினைவு அவ்வியக்த உணர்வின் கூடவே வியக்த உணர்வும் கலப்படமாகி உள்ளது என பாபா கூறினார். சிலர் உடல் உணர்வு நினைச்சிருக்கிறாங்க. உடல்லே இருந்துகிட்டு பாபாவை நினைச்சிருக்கிறாங்க. கீழேதான் இருக்கு அவங்க புத்தி, இருந்தாலும் பாபாவை பாபா பாபான்னு நினைச்சிருக்காங்க. 75% குழந்தைகளின் நினைவு அவ்வியக்தமானதாக இருந்தது. ஆனால் 25% குழந்தைகளின் நினைவு கலப்படமாக இருந்தது. சிலர் அப்படியே பாபா அப்படியே சூட்சும லோகத்துல போயிட்டு அவர் பக்கத்திலேயே அப்படியே இருக்கிற மாதிரி பரிசுத்தாவா பாபாவே நினைச்சிருக்கிறாங்க. சிலர் கலப்படமா இங்கேயும் அங்கேயும் இந்த சாக்காரத்துல இருந்துகிட்டு அவங்க வேலையும் பார்த்துட்டு பாபாவையும் நினைச்சிட்டு அப்படி இருந்திருக்கிறாங்க. பின்னர் பாபா அனைவருக்கும் அன்பு மற்றும் சக்தி நிறைந்த திருஷ்டியை கொடுத்தாரு. ஒரு காட்சி உருவானது. பாபா காட்சி காமிச்சாரு. அனைத்து குழந்தைகளின் குழு நின்று கொண்டிருந்தது. எல்லா குழந்தைகளும் ஒரு டீமா நின்றுட்டு இருந்தாங்க. மேலும் மேலிருந்து அதிகமான மலர்களின் மழை பொழிந்து கொண்டிருப்பதை கண்டோம். அப்ப எல்லாருக்கும் அந்த மலர் மழை பொழிஞ்சார் பாபா. முற்றிலுமாக நாற்புறமும் மலர்கள் அல்லாமல் வேறு எதுவுமே தென்படவில்லை. நாலா பக்கமும் மலரே மலராக தான் தென்பட்டது. குழந்தாய் பாப்தாதா அன்பு மற்றும் சக்தியை குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கூடவே தெய்வீக குணங்கள் என்ற மலர்களின் மழையை போதனைகளின் ரூபத்திலும் அதிகமாக செய்திருக்கிறார்கள். ஆனால் தெய்வீக குணங்களின் போதனையை ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் சக்திக்கேற்பதான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பாபா கூறினார். பாபா சொல்றாரு, எல்லாருக்கும் நான் அன்பு சக்தி எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன். ஆனா கூடவே தெய்வீக குணங்களையும் நான் கொடுத்திருக்கிறேன். இப்போ முரளி மூலமா நமக்கு டெய்லி அவரை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு அன்பு கொடுக்குறாரு, சக்தி கொடுக்குறாரு, எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்குறேன். ஆனாலும் தெய்வீக குணங்களின் போதனையை எல்லாருமே அவங்க சக்திக்கேற்பதான் நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. பிராக்டிக்கலா அவங்க சக்திக்கேற்பதான் அதை நடைமுறைப்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. வாழ்க்கையில தெய்வீக குணங்கள் வெளிப்படுத்துறாங்கன்றாரு. இதன் பின் மற்றும் ஒரு காட்சியை பாபா காண்பித்தார். 3 வித ரோஜா மலர்கள் இருந்தன. 3 ரோஜா மலரை காமிச்சாராம். ஒன்று இரும்பாலான ரோஜா மலர், ஒண்ணு இரும்புனால செஞ்சப்பட்டதா. இரண்டாவது லேசான பித்தளையிலானது, இன்னொன்னு பித்தளையானால் ஆனதுன்னு சொல்றாரு. மூன்றாவது உண்மையான ரோஜாவாக இருந்தது. இந்த 3 ரோஜா மலர், ஒண்ணு இரும்பு, இன்னொன்னு பித்தளை, இன்னொன்னு உண்மையான ரோஜா. உண்மையா ரோஜா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அசல் ரோஜா. பாபா கூறினார், குழந்தைகளின் முடிவும் கூட இவ்விதமே இருக்கிறது. இப்ப பாபா சொல்றாரு, இந்த மாதிரிதான் குழந்தைகள் இருக்கிறாங்க சிலர். இப்ப பாபா கிளாஸ் எடுக்கிறாருல, அந்த குழந்தைகள் இந்த மாதிரிதான் இவ்விதமே இருக்கிறாங்களாம். 3 ரோஜா மாதிரி இருக்கிறாங்களாம். இரும்பாலான மலரானது குழந்தைகளின் கடுமையான சம்ஸ்காரத்தின் அடையாளமாகும். இந்த இரும்பு ரோஜான்றது அந்த குழந்தைகள் அந்த ரோஜா மாதிரி தான் இருக்காங்க, இருந்தாலும் இரும்பு மாதிரி இருக்கிறாங்க. அவங்க சம்ஸ்காரம் மாறல, கடுமையான சம்ஸ்காரமா இருக்கிறாங்க. இரும்பை மிகவும் அடிக்க வேண்டியதாக உள்ளது. இப்ப இரும்பு என்ன பண்ணுவாங்க, அடிச்சுதானே வளைப்பாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அடிக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்றாரு. மாற மாட்டாங்கன்றாரு.
எதுவரை சூடாக்கப்படவில்லையோ, சம்மட்டியால் அடிக்கப்படவில்லையோ அதுவரை வளைக்க முடியாது. இரும்பு வந்து சூடாக்கி சம்மட்டியால் அடிச்சாதான் வளைக்க முடியும். அது மாதிரி அவங்களுடைய சம்ஸ்காரம் இருக்குதுன்றாரு. சம்ஸ்காரம் மாற மாட்டுது. அவ்வாறே சில குழந்தைகளின் சம்ஸ்காரம் இரும்பை போன்று கடுமையானதாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் எவ்வளவுதான் சூளையிலேயே இருந்தாலும் மாறுவதில்லை. அவங்க எவ்வளவுதான் யோகா பண்ணாலும், பாபா நினைவுல இருந்தாலும் அவங்க சம்ஸ்காரம் மாறவே மாட்டுதுன்றாரு. இரண்டாம், அவர்கள் வளைப்பதன் மூலம் அல்லது உழைப்பின் மூலம் சிறிது மாறுகிறார்கள். இந்த பித்தளையா இருக்கிறாங்களே அவங்க கொஞ்சம் லேசாதான் இருக்கிறாங்க அந்த ரோஜா. ஆனா அவங்க வந்து கொஞ்சம் வளைச்சா கொஞ்சம் முயற்சி பண்ணா மாறிடுறாங்கன்னு சொல்றாரு. மூன்றாம் அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இயற்கையிலே ரோஜாவா இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே அவங்க வந்து நல்லவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய சம்ஸ்காரமே அந்த மாதிரி இருக்குது. இவர்கள் ரோஜாவிற்கு சமமாக ஆவதற்கு எவ்விதத்திலும் உழைக்கவே இல்லை. அவங்க உழைக்கவே தேவையில்ல. குல்சாதாதி மாதிரி அவங்க வந்து உழைப்பே தேவையில்ல. எப்பயுமே பாபா நினைவுல இருக்கிறாங்க. அவங்க சம்ஸ்காரமும் நல்லாவே இருக்குது. அவங்க இயற்கையாவே ரோஜா மாதிரி இருக்கிறாங்கன்றாரு. இவ்வாறு உரைத்தவாறே பாபா உண்மையான ரோஜா மலரை தனது கையில் எடுத்து கொஞ்சம் சுழற்றினார். இப்ப பாபா இதை சொல்லிக்கிட்டே அந்த உண்மையான ரோஜா மலர் இருந்துச்சுல்ல, அதை எடுத்து கையில சுழற்றினாராம். சுழற்றியதுமே அதன் அனைத்து இதழ்களும் உதிர்ந்து விட்டன. அப்படி சுழட்டினோடனே இந்த ரோஜால இருந்து அந்த இதழெல்லாம் பிச்சு நோழும் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் பிச்சு நோந்துட்டு அந்த நடுவுல இருக்கிற விதை மட்டும் இருந்துச்சான். விதைகள் மட்டும் மீதம் இருந்தன. பின் பாபா சொன்னாரு, பாருங்கள் குழந்தைகளே, எப்படி இதன் இதழ்கள் எவ்வளவு சீக்கிரமாக மேலும் எளிதாக தனியாகிவிட்டன. பாபா சொல்றாரு, பாத்தீங்க இல்லையா, நான் அப்படியே உதுத்த உடனே எவ்வளவு ஈஸியா அந்த இதழ்கள்லாம் விழுந்துட்டு எல்லாமே சீக்கிரமா அது தனியாகிடுச்சு இல்லையா. அவ்வாறே குழந்தைகளும் முற்றிலுமாக உடனடியாக பழைய சம்ஸ்காரம், பழைய தேகத்தின் சம்பந்தம் என்ற இலைகளை உதிர்க்க வேண்டும். பாபா சொல்றாரு, அந்த மாதிரி அந்த ரோஜா எப்படி அந்த இலையெல்லாம் விழுந்துட்டு வெறும் அந்த மொக்கு மட்டும் இருக்குதோ, அது மாதிரி நீங்களும் உங்களுடைய பழைய சம்ஸ்காரம் என்ன பாபாட்ட வந்தவொடனே அந்த பழைய சம்ஸ்காரம், பழைய தேக சம்பந்தம் எல்லாமே போயிடணும், இலை மாதிரி விழுந்துடணும்ன்றாரு. பின் விதை ரூப நிலையில் நிலைத்து விட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்படியே ஆத்ம உணர்வுல நிலைச்சிடணும். நான் ஆத்மா தனியா வந்தேன், தனியா தான் போவேன், எனக்கு பழைய சம்ஸ்கார சுபாவம்லாம் கிடையாது, ஆத்மாவினுடைய இயற்கையான சம்ஸ்காரம் என்னவோ அதுதான் என்னது அப்படின்னு மாறிடணும், அப்படி முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஒருவேளை சமயம் வரும்போது ஏதாவது சம்ஸ்காரம் என்ற இதழ் ஒட்டி இருக்குமா, அதற்காக உழைக்க வேண்டி இருக்குமான்னு சொல்லி பாபா கேக்குறாரு. ஒருவேளை ஒரு டைம் வரும்போது கோவப்பட்டுட்டேன், அது கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்வீங்களா? ரோஜால ஒரு இதழ் மட்டும் ஒட்டிட்டு இருக்குமா, அதுக்காக உழைக்கணுமான்னு சொல்லி கேக்குறாரு. கர்மாதித்த நிலை எளிதாக உருவாகிவிடுமா அல்லது ஏதாவது கர்ம பந்தனம் அந்த நேரம் தடை ஏற்படுத்துமா என்று தன்னை சோதனை செய்யுங்கள். இப்ப ஈஸியா நான் கர்ம கணக்குகளை வென்ற நிலையை அடைஞ்சிருவேனா, இல்ல எனக்கு ஏதாவது கர்ம பந்தனம் அந்த நேரத்துல, அதாவது நம்மள கர்மாதித்த நிலையை அடையும் போது, இப்ப நம்ம சரீரமே விட போறோம்னா அந்த நேரத்துல ஏதாவது ஒரு பந்தனம் வந்து நமக்கு தடையை ஏற்படுத்துமான்ட்டு உங்களை நீங்களே செக் பண்ணுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இச்செய்தியை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும். பாபா சொல்றாரு குல்சாதாதிட்ட, இப்ப நான் சொன்ன விஷயத்த போயிட்டு எல்லாருக்கும் போக் செய்தியா சொல்லணும் சொல்லி பாபா சொல்றாரு. ஒருவேளை ஏதாவது குறை இருக்கிறது என்றால் சோதனை செய்யுங்கள். இப்ப ஏதாவது நம்ம எதுலயா மாட்டிட்டு இருக்கிறோமா, ஏதாவது பொருள், ஏதாவது தேகதாரி, ஏதாவது விஷயம் என்னை பிடிச்சி இருக்குதா, அந்த நேரத்துல தடை பண்ணுமா, ஏதாவது ஒரு இதழ் ரோஜா மலர்ல ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி என்னுடைய நான் மலரு என்கிட்ட ஏதாவது ஒட்டிட்டு இருக்குமா, பாபா கிட்ட போவிடாம என்னை தடுக்குமான்றத செக் பண்ணிக்கோங்க, எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, சோதனை செய்யுங்கள், மேலும் நிறைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி பரிவாரம்.